வரத்து குறைவால் நலிந்து போன ராமநாதபுரம் சங்கு தொழில். கடலின் ஆழத்தில் கரையும் ஒரு தலைமுறையின் வாழ்வு. ராமநாதபுரம் மாவட்டம். ஒரு காலத்தில் சங்கின் ஒலி கேட்டாலே களை கட்டும் கடற்கரை கிராமங்கள் இன்று மௌனத்தில் மூழ்கிக் கிடக்கின்றன. கீழக்கரை, ஏர்வாடி, வாலிநோக்கம், நரிப்பையூர், மூக்கையூர் மற்றும் வெள்ளப்பட்டி, இந்த பெயர்கள் ஒரு காலத்தில் சங்கு விற்பனையால், சங்கு குளிப்பவர்களின் உழைப்பால் அடையாளம் பெற்றவை. இன்று அதே இடங்களில் சங்கு வரத்து குறைவால் தொழில் மந்தமாகி வாழ்க்கை நலிந்து நிற்கிறது. உழைப்பு கடலளவு, ஊதியம் துளியளவு என்பார்கள். சங்கு குளிக்கும் தொழில் அவ்வளவு எளிதானது அல்ல. அதிகாலை 5 மணிக்கு கடலுக்குள் இறங்கி ஓங்கி ஒலிக்கும் அலைகளுக்கிடையே மாலை 4 மணிக்கு கரை திரும்பும் அவர்கள் உயிரை பணயம் வைத்து தொழில் செய்கிறார்கள். காலில் வட்ட வடிவ தட்டு, இடுப்பில் அரைச்சா எனப்படும் பிளாஸ்டிக் தொட்டி, கண்களில் கூண்டு கண்ணாடி, இதுதான் அவர்களின் பாதுகாப்பு. ஆனால் இதற்கு பதிலாக கிடைப்பது போதுமான கூலி அல்ல. சங்குகள் கிடைப்பதே அரிது. மீனவர்களின் வலைகளில் சில நேரங்களில் மீன்களோடு அரிய வகை சங்குகளும் சிக்குகின்றன. ஒரு காலத்தில் களை கட்டிய சங்கு விற்பனை சந்தைகள் இன்று மந்தமாகிவிட்டன. 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்த இந்த தொழிலில் இருந்து பலர் மாற்றுத் தொழிலுக்குச் சென்று விட்டனர். இளம் தலைமுறை இந்த தொழிலுக்கு வரத் தயங்குகிறது. அலங்கார கைவினைப் பொருட்களிலும் ஆன்மீக வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் சங்கு, அதை தேடி கடலுக்குள் உயிரை பணயம் வைக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கையோ இன்று பாதுகாப்பின்றி தவிக்கிறது. கடலின் ஆழத்தில் மட்டுமல்ல, சங்கு தொழிலாளர்களின் வாழ்விலும் இன்று ஆழமான வேதனை நிறைந்திருக்கிறது.